சட்டங்கள் சொல்வதென்ன? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்துள்ளார். அதை பற்றி ஒரு விரிவாக்கத்தை தற்போது பார்க்கலாம், வாருங்கள். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் 14 ஆண்டு முதல் எஞ்சியுள்ள இயற்கையான ஆயுட்காலம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் பலாத்கார குற்றம் இழைப்போருக்கு மரண தண்டனை விதிக்கும் வகை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு குற்றம் இழைக்கும் வழக்குகளில் பிணையில் விட முடியாத வகையில் சட்டம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களில் மரணிக்கும் வரை சிறையில் இருக்கும் வகை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நெருங்கிய உறவினர் அதிகாரம் மிக்கவர் பலாத்காரம் செய்தால் ஆயுள் வரைக்கும் சிறையில் அடைக்கப்படுவார். 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள் பலாத்கார மரணத்தை விளைவிக்கும் காயத்தை உண்டாக்கும் வழக்கு, கூட்டு பாலியல் 18 வயதிற்கு உட்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்தல் போன்றவற்றுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெண் மீது அமிலம் வீசுவோருக்கு ஆயுளுக்கும் சிறை, அமிலம் மூலம் கொடுங்காயம் விளைவித்தால் ஆயுளுக்கும் சிறை சட்ட திருத்தத்தில் பரிந்துரை. அடையாளத்தை வெளிப்படுத்தினாலும் சிறை குறித்த சில குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினாலும் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.